ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருந்து. நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை அதை பற்றி தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் நம்ம தாளிக்க தான் அதை யூஸ் பண்ணுறோம். அதோட நம்ம நிறைய பேர் அதை சாப்பிட்றதே இல்லை. தட்டிலேருந்து நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எடுத்து போட்டுடுறோம். கருவேப்பிலை நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், கேன்சர் ஆகட்டும், ஏர் ப்ராப்ளம் ஆகட்டும், லிவர், கிட்னி, கண்ணுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. நம்ம சேனலில் இன்றைக்கி கருவேப்பிலை சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கருவேப்பிலை 1 கப், துருவின தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 10, 8 to 10 பல் பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் சைஸுக்கு புளி, கொஞ்சோண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் 2 to 3 டீஸ்பூன் பெருங்காயம் பவுடர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலையை நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்ட அப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், உளுந்து, துருவின தேங்காய் இது 3த்தையும் நம்ம போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஸோ நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் இப்போ பூண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் சால்ட்னாலும் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு புளி, கொஞ்சம் லெமன் சைஸ்க்கு புளி, நம்ம வாஷ் பண்ணி ட்ரை பண்ண கருவேப்பிலை, பெருங்காயம் பவுடர். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கருவேப்பிலையோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்ம ஃப்ரை பண்ணுறதுனால. ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம தாளிக்கணும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை சட்னி ரெடி. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஹெல்த்தியும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.